சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகிலேன் இறையுமென்றலர் மேல் மங்கை உரை மாறுபா, நிகழில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகழில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி கருட புராணம் 2ஆம் பாகம் பேசத் தொடங்குகிறேன். சென்ற பாகத்திலே கருட புராணம் பற்றிய முன்னுரை, அதில் அடங்கியுள்ள பொருளுரை அனைத்தும் பார்த்தோம். இன்று முதல்ல உங்கள் வீட்டில் இறந்து போன உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது முன்னோர்களோ யாராவது இன்னும் ஆவியாகவே அலையிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி என்ன என்று பெருமாள் சொல்கிறார். போன தடவையே சொன்னேன், கருடன் கேள்வி கேட்க பெருமாள் பதில் சொல்ல, இப்படித்தான் கருட புராணம் அமைந்திருக்கிறது. பெருமாள் கருடனுக்கு சொல்கிறார், ஒரு வீட்டில் ஆவிகள் இன்னும் அலையுது சாந்தி அடையாமல்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10-12 அறிகுறிகள் இருக்கின்றன என்று சொல்கிறார். 9வது சாப்டரில் 56வது ஸ்லோகம். லிங்கேன பீடையா பிரேதோ அனுமாத்தவ்யோ நரைஹி சதா. அது தொடங்கி 2-3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். சில அடையாளங்களை வைத்து இந்த வீட்டில் இன்னும் ஆவிகள் அலைகின்றன, அமைதி இல்லாமல் என்று தெரிந்து கொள்ளலாம். அது என்ன? 1, மலட்டுத்தன்மை. ஒரு வம்ச விருத்தி இல்லாமல் இருக்கும். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கணவனுக்கும் உடம்பு நல்லா இருக்குது, மனைவிக்கும் உடம்பு நல்லா இருக்குது, கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல என்று சொல்கிறாப்புல இருக்கும். இவங்களும் கோயிலாக ஊராக சுற்றுவாங்க, பிள்ளை பிறக்காது. அது ஒரு முதல் அடையாளம். 2வது, செய்யும் தொழில் காரணமில்லாமல் நஷ்டமடையும். 3வது, குறைஞ்ச வயசில் அந்த வீட்டில் மக்கள் இறந்து போவார்கள். இந்த வயசுலேயே சாக வேண்டிய காரணம் இல்லை, போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சாவுகள் நிகழும். 4, அபகீர்த்தி. உங்களை பற்றி பழிச்சொல் பரவும். நீங்கள் செய்யாத ஒரு தவறு நீங்கள் செய்ததாக ஒரு பழிச்சொல் பரவும். 5, தீ விபத்துகள் நேரும். காஃபி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு சேலை பற்றிக்கும், இல்லை சிலிண்டர் வெடிக்கும், அல்லது சும்மா சாதாரணமாக விளக்கேற்றுற போது உடுப்பு பற்றிக்கும், அல்லது பக்கத்து வீட்டு நெருப்பு நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற கூரையில் போட்டு தீ விபத்து வந்துடும். அப்புறம் 6, குடும்பத்துக்குள்ளே அனாவசியமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டைகள், சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சச்சரவுகள். சில சமயத்தில் விவாகரத்தாக முடியும், அல்லது குடும்பத்தில் பிளவாக முடியும், அல்லது ஏன் காசை பிரித்து கொடு பிரிவினைகள், இல்லை ஒரு கட்டடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே சண்டை போடாத நாளே கிடையாது, வித்வேஷனம்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அப்புறம் கபட வேஷதாரிகளின் உறவு ஏற்படும். அதாவது உதட்டில் தேன் வச்சு பேசுவாங்க, ஆனால் உள்ளத்தில் நல்ல நோக்கம் இருக்காது. அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய வந்து சேருவார்கள். பிறகு கில்லிங் டிசீசஸ், வேஸ்டிங் டிசீசஸ், கொடிய வியாதிகள், குஷ்டரோகம், கேன்சர்,
குன்மம், இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான கர்ம வியாதிகள்லாம் ஒரு குடும்பத்தில் வர ஆரம்பிக்கும். பணச்செலவு பண்ணியும் குணம் கிடைக்காது. அப்புறம் 9, சரி இந்த தொழில் தான் சரிப்பட்டு வரல, வேறு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு மூலதனம் போட்டால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸ் ஆகிடும். போட்ட முதல் எடுக்க முடியாது, அல்லது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரவுக்கு செலவு சரியாக இருக்குது. இவ்வளவு பாடுபட்டு பிஸ்னஸ் பண்ணுறமே தவிர ஒன்றும் தங்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் நிலப்புறன் இருந்தால் நல்ல மழை இருக்கும், எல்லாம் விவசாயம்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்வோம். ஆனால் விளைச்சல் இருக்காது, வேளாண்மை எதிர்பார்த்த அளவு இருக்காது, லாபகரமாக இருக்காது. அப்புறம் 11 கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம். இந்த பார்ட்டி கொடுத்துரும்னு நம்பி நம்ம பணம் கொடுக்குறோம், அது திரும்பி வராமல் போயிடும். சில பேர் வட்டி தொழில் பண்ணுவாங்க, அந்த தொழிலில் கொடுத்த பணம் பூரா அங்கங்கே தங்கி போகும், திரும்ப வராது. கோர்ட்டுக்கு போனால் இதில் நம்ம எவ்வளவு லாபம் அடைவோமோ அதை விட அதிகமான செலவாகும். அப்புறம் 12 மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த 10-12 அடையாளங்களை பெருமாள் சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பப்ருவாகனன் என்று ஒரு அரசன் இருந்தானா, அவன் வேட்டைக்கு போனானா, அந்த வேட்டையில் ஒரு மான் அடிச்சிருக்கான். அந்த மான் இவனுடைய அம்பு அந்த மானுடைய உடம்பில் தைச்ச பிறகு அந்த அம்பையும் தூக்கிக்கிட்டு ஓடிடுச்சு. இவன் அந்த மானை விரட்டிக்கிட்டே போய் அந்த மானை ஆப்பிடலை. கடைசியில் ஒரு மரத்தடியில் தண்ணி தாகமாக இருக்குன்னு உட்காந்துருந்த போது அங்கே ஒரு ஆவி வருது. அந்த ஆவி என்ன அப்படின்னா, என் பேர் சுதேவன், நான் ஒரு வைசியன், எனக்கு இறந்த பிறகு ஆத்மசாந்திக்கு என் குடும்பத்தார் ஒன்றுமே செய்யலை, நான் இன்னும் ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ இந்த நாட்டு ராஜா, அரசன் தகப்பன் போன்றவன், என் ஆத்மசாந்திக்கு நீ தான் ஏதாவது செய்யணும். உன் செலவுக்கு இந்த ஒரு ரத்தினம், விலையுறந்த ரத்தினம் தர்றேன், இதை விற்று அந்த பணத்தை வச்சு எனக்கு ஆத்மசாந்திக்குரிய காரியங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த சுதேவன் என்ற வைசியனுக்கும் அந்த மன்னனுக்கும் நடக்கிற சம்பாஷணையில் பெருமாள் நமக்கு பல விஷயங்கள் சொல்கிறார். அந்த சம்பாஷணையில் இது வருது. ஒரு வீட்டில் ஆவிகள் இன்னும் சாந்தி அடையாமல் இருக்கின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வழி என்று பெருமாள் இந்த கதை மூலமாக நமக்கு சொல்கிறார். அப்போது மன்னன் அந்த ரத்தினத்தை வாங்கி அதை விற்று அதில் பணத்தை வச்சு அந்த விருஷோத்சர்க்கம் என்ற சடங்கு செய்கிறான். போன தடவை சொன்னேன், விருஷோத்சர்க்கம் பற்றி நான் அடுத்த தடவை சொல்கிறேன்னு. விருஷோத்சர்க்கம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு காளைக்கன்று, அதோடு சேர்த்து இன்னும் ஒரு 4 காளைக்கன்றுகள், அதை இந்த புரோகிதரை வச்சு அலங்காரம் பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லி, நீ தர்மத்தின் வடிவமாவாய், இந்த ஆத்மா நற்கதி அடைய நீ உதவுவாயாக என்று சொல்லி அந்த காளைகளை தானமாக விட்டுறணும். அதுக்கு பேர் விருஷோத்சர்க்கம்ங்கிறது. இந்த விருஷோத்சர்க்கம் செய்தால் ஆவியாக அலைய மாட்டான் ஒருத்தன். இறந்த உடனே அவனுக்கு அடுத்த நல்ல பிறவிகளுக்கு வாய்ப்பு வரும். மன்னன் அதை செய்தான். அந்த சுதேவன் என்ற வைசியன் நற்கதி அடைந்தான்னு சொல்கிறார். இந்த இடத்துல பெருமாள் என்ன சொல்கிறார், இந்த விருஷோத்சர்க்கத்தை தனக்கு தானே செய்து கொள்ளலாங்கிறார். அதாவது இப்போது நான் இறந்து போன பிறகு என் குடும்பத்தார் யாரும் எனக்கு செய்ய மாட்டாங்க, ஆத்மசாந்திக்கு கர்மா செய்ய மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணிடுதுன்னா, நானே அட்வான்ஸ் புக்கிங் நானே செஞ்சுக்கலாம். எனக்கு நான் இறந்த பிறகு
ஏன்னா ஆத்மா பிரேதமாக அலையக்கூடாது, ஆவியாக அலையக்கூடாதுன்னு சொல்லி இந்த விருஷோத்சர்க்கத்தை நானே அட்வான்ஸாக பண்ணிக்கலாம். இதனுடைய பலன் நான் இறந்த பிறகு எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அப்படி செய்யப்படுவதும் பலிக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இப்போ இன்றைக்கி சமுதாயம் என்ன லட்சணமாக இருக்குன்னா, பிள்ளை உள்ளவன் பிள்ளை இல்லாதவன் எல்லாருமே இந்த மார்க்கத்துக்கு தான் போகணும் போல் இருக்கு. நான் இறந்த பிறகு என் மகன் எனக்கு கர்மா செய்வான், என் ஆத்மா நற்கதி அடையிறதுக்கு வழிவகுப்பான்னு எந்த தகப்பனும் நம்ப முடியாது. அதனால் அவரவர் தனக்கு தானே செஞ்சுக்க வேண்டியதான் அட்வான்ஸாக. அதனால் இந்த விருஷோத்சர்க்கமானது குறிப்பாக இதுக்குன்னு ஏற்பட்டது, வேறு எந்த காரியமும் இதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பெருமாள் ஸ்ராத்தம் பற்றி சொல்கிறார். ஸ்ராத்தங்கிற வார்த்தை நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தை தான். ஸ்ராத்தம்னா என்ன? ஸ்ராத்தங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இறந்தவர்களுக்கு நாம் கொடுக்கும் உணவளித்தல் தான் ஸ்ராத்தம்னு சொல்கிறது. இப்போ அப்பா தாத்தா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பசிதாகத்தோடு இருப்பாங்க, அந்த பிரேத சரீரத்திலே அவங்க பசிதாகத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நாம் உணவு கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, வேதங்கள் கற்ற நல்ல ஆச்சாரமான பிராமணர்களை வரவழைத்து என்ன செய்யணும், அவர்களுக்கு திருப்தியாக உணவிடணும். அப்படி உணவிடும்போது அவங்ககிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி இது இறந்தவர்களுக்கு கொடுக்குற சாதம்னு சொல்லும்போது அவர்கள் சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த இறந்தவர்கள் அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை பிண்டமாக தருகிற பழக்கமும் உண்டு. தர்பையை விரித்து உணவு பிடிச்சு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளும். அந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்கள் அந்த புரோகிதர்கள் வாத்தியார் பிராமணர்கள் கேட்டால் சொல்லுவாங்க. நான் நிறைய மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் விட்டுட்டேன். இப்போ கருட புராணத்தில் ஒரு மனிதன் இறந்த உடனே அவனுடைய உடலை எப்படி வைக்கணும், தலை எந்த பக்கம் இருக்கணும், கால் எந்த பக்கம் இருக்கணும், அது கீழே தர்பை விரிக்கணும், இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. மகன் எப்படி உட்காரணும், எந்த திசையை நோக்கி உட்காரணும், எந்த வாசல் வழியாக அந்த பாடியை வெளியே கொண்டு போகணும், கொண்டு போகிற போது என்னென்ன மந்திரம் சொல்லணும், என்னென்ன சடங்குகள் செய்யணும், யார் முதல்ல போகணும், யார் பின்னால் போகணும், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்குது. அது பூரா நான் விளக்கமாக சொல்கிறதுன்னு வந்தால் இது கருட புராணம் 100 பாகம் போடணும். ஏன்னா கருட புராணம் ரொம்ப ஒரு பெரிய புராணம், நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அதனால் இதுக்குன்னே வாழ்வை அர்ப்பணித்திருக்கக்கூடிய சில இந்த வைதிக கர்மாக்கள் செய்யக்கூடிய பிராமணர்கள் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவார்கள். இப்போது இந்த விஷயத்தில் பல பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்னென்னா, இறந்து போனவங்களுக்கு நாம் உணவு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஐயா, இறந்தவங்க அவங்க ஆவியாக என்ன இருந்தால் தான் அதை வாங்கிக்குவாங்க. அவங்க மறுஜென்மம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம், வேறு ஏதோ புல்லாக பிறந்துட்டாங்க, பூண்டாக பிறந்துட்டாங்க, தேவனாக பிறந்துட்டாங்க, ஆடாக பிறந்துட்டாங்க, மாடாக பிறந்துட்டாங்க, மனுஷனாக பிறந்துட்டாங்கன்னா நாம் கொடுக்குற இந்த பிண்டம், இந்த உணவு, இந்த ஸ்ராத்த ஆகாரம் எப்படி போய் சேரும் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இதை கருடன் கேட்குறாரு பெருமாள்கிட்ட, அது எப்படி அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு. அப்போ அது சொல்கிறார் அவர், அந்த பித்ரு தேவதைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் வைக்கிற பிண்டத்தை, அதாவது இந்த பிராமணர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய இந்த போஜனத்தை அவரவருடைய தேவைக்கேற்ப மாற்றலாம். இப்போது இந்த ஆத்மா ஒரு தேவனாக மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவனாக மாறிட்டா, தேவனாக மாறினால் அவர்களுடைய உணவாகிய தேவ அமிர்தமாக மாறிடுமா அது நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்ராத்தம். கந்தர்வனாக மாறியிருந்தான்னா அவன் அனுபவிக்கக்கூடிய போகப் பொருளாக மாறுமா. மாடாக பிறந்திருந்தான்னா அவனுக்கு புல் கிடைக்குமா.
நல்ல பசும்புல் இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த மாடு சாப்பிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை பகவான் உண்டு பண்ணுவானா இங்கே நம்ம சிராத்தம் பண்ணும்போது. நாகம் பாம்பானால் அதுக்கேற்ற ஆகாரம் கிடைக்குமா? பறவையாக அவன் பிறந்திருந்தால் பழமாக கிடைக்குமா? பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் மாம்சம் கிடைக்குமா? ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் ரத்தம் கிடைக்குமா? இரத்த காட்டேரின்னு சொல்கிறாங்கள்ல அது. மனிதனாய் பிறந்திருந்தால் அவனுக்கு தானியமாக உணவாக மாறுமா? அவர் ஒரு குழந்தையாக இன்னும் எங்கேயோ பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை ரசிக்கக்கூடிய விளையாட்டு பொம்மையாகவோ ஒரு தமாஷ் கேளிக்கையாகவோ அது மாறுமா? ஸோ இறந்து போனவன் எந்த ஜென்மம் எடுத்தாலும் நாம் கொடுக்குற சிராதம் வேஸ்ட் ஆகிறதில்லை. அது அந்தந்த ஜென்மத்தில் அவனுக்கு என்ன தேவையோ எப்படி தேவையோ அப்படி அது மாறும். இப்போது சிராதம் கொடுக்குற போது யாருக்காக சிராதம் கொடுக்குறோமோ அவர்கள் நரகத்தில் யமனுடைய வேலைக்காரர்களால் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்குவோம். தேர் அண்டர் பனிஷ்மெண்ட்டு. அங்கே விழுந்துக்கிட்டு இருக்கு, ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே அவனுடைய மகன் சிராதம் கொடுக்குறான். அப்போது பெருமாள் சொல்கிறாரு, நான் எப்படி ரூல்ஸ் போட்டிருக்கேன்னா யமதர்மராஜன் உடனே யாருக்கு அந்த மாதிரி சிராதம் கொடுக்குறாங்களோ அவனுங்க அடிபட்டு கொண்டு இருந்தாலும் சரி, உதைப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு ரிலீஸ் கொடுத்து நீ போய் உனக்கு கிடைக்கிற அந்த சிராத ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வா, அப்புறம் உதவாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வல் கொடுப்பானான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த பனிஷ்மெண்ட் ஸ்டாப் ஆகும். அப்போ இவனுக்கு அந்த உணவு கிடைக்கிறது. அப்புறம் மறுபடியும் அடி உத ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு ரூல் ஏற்படுத்தியிருக்கான். அப்புறம் கருடன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, சுவாமி, இந்த மாதிரி இறந்து போன முன்னோருக்கு பித்தர்களுக்கு நம்ம படைக்கிற போது அவர்கள் அந்த ஆகாரத்தை உட்கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அப்படி நேரில் பார்க்குற வாய்ப்பு இருந்தால் உலகத்தில் எல்லோருமே அவங்க சிராதம் கொடுப்பாங்க இல்லையா? ஆகா, நம்ம இறந்து போன அப்பாவை பார்க்கலாம், தாத்தாவை பார்க்கலாம், நம்ம கொடுக்குறது வேஸ்ட் இல்லை அப்படிங்கிறது பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரியுதுங்கிற மாதிரி இருக்கும்ல. அதை மனசில் வச்சுட்டு கேட்குறாரு. அப்போது அதுக்கு பெருமாள் என்ன பதில் சொல்கிறாரு, சாதாரணமாக தெரியாது, ஒரு நம்பிக்கை தான். சில சமயங்களில் ஒரே ஒரு பிராமணரை கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, ஆனால் எத்தனை பேருக்கு அது சிராத்த உணவுன்னா 5 பேருக்குன்னு வச்சா அந்த 5 பேர் அந்த ஒரு பிராமணருடைய சரீரத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். சில அரிய வாய்ப்புகளில் அவர்கள் அந்த முன்னோர்கள் காட்சி அளித்த ஒரு சம்பவமும் உண்டு அப்படின்னு. அது எப்போன்னு கருடாழ்வார் கேட்குற போது, இது ராமாவதாரத்தில் நடந்தது. நான் ராமனாய் பிறந்திருந்த போது நானும் சீதையும் காட்டில் இருந்தோம். அப்போது எங்கள் அப்பாவுக்கு சிராதம் பண்ண வேண்டிய நாள் நேரம் வந்தது. அப்போ நாங்கள் புஷ்கரத்தில் இருந்தோம். அப்போ ராமர் என்ன பண்ணியிருக்காரு, வனத்தில் இருக்கிற ரிஷிகள் முனிவர்கள் சில பேரை கூப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு சிராதம் செய்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு ஒன்று அவங்க வந்துட்டாங்க. அப்போ என்ன சாப்பாடுன்னா, சீதை சில நல்ல இனிமையான பழங்களை சில மரங்கள்லேருந்து பறித்து வச்சுருக்கா. அதை இலைகளால் செய்யப்பட்ட தொன்னையிலே வச்சு அதை அந்த முனிவர்களுக்கு கொடுக்குறா. அவள் தான் சர்வ் பண்ணுறா. இங்கே ராமரை உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்படி சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு சீதை
அந்த கிண்ணத்தை வச்சுட்டு ஓடி போயிட்டான் அந்த இடத்த விட்டு. உடனே ராமர் பார்த்தார், என்னது இப்படி பண்ணுறாவ, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அந்த மீதி காரியங்களை ராமரே செய்து முடித்தாரான். முடிச்சுட்டு அவங்கெல்லாம் போன பிறகு செய்தியை பார்த்து, என்ன நீ திடீர்னு பாதியில் விட்டு ஓடியாந்துட்ட அப்படின்னு. ஒன்று, உங்களுக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி பழங்களை எடுத்து கொடுத்துட்ருக்கிற போது திடீர்னு உங்கள் அப்பா நேரில் வந்துட்டாராங்க. என் கண்ணுக்கு தெரியுது நல்லா. அவங்க அப்பாலாம் எப்படி வந்தாங்கன்னா, அவங்க பூமியில் இருந்தபோது என்ன மாதிரி இருந்தாங்க, கம்பீரமாக, நல்ல ஒரு ராஜ உடை போட்டு அப்படி கம்பீரமாக வந்து நின்று அதை வாங்குகிறாங்க. என் கண்ணார பார்த்தேன். அப்போ என்னென்னா, நான் அரண்மனைனா ஒழுங்காக சேலைகளெல்லாம் உடுத்திருப்பேன். இங்கே காட்டில் வெறுமனே மர உரியை சுற்றிக்கிட்டு அரையும் குறையுமாக சுற்றிக்கிட்டு அழுக்கு படிஞ்சு போய் வேர்வையும் நாற்றமுமாக இருக்கிறேன். இந்த தொன்னையில் நான் பழத்தை எடுத்து கொடுக்கறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவர் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, நாம் இந்த மாதிரி பூர் ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. அதனால தான் வச்சுட்டு ஓடியாந்துட்டேன் இந்த பக்கம் அப்படின்னு சீரை சொன்னான். இதை கருடனுக்கு பெருமாள் சொல்கிறார். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த கதை, இந்த சம்பவம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, எந்த ராமாயணத்துலேயும் இல்லை, இந்த கருட புராணத்தில் தான் இருக்குது. அப்போது ஒரு புத்தகத்தில் சொல்லப்படவில்லை என்பதற்காக ஒரு சம்பவம் நிகழவில்லை என்று சொல்ல முடியாது. இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் அப்படின்னு நம்ம சேர்த்து தொடுத்துக்கணும். இதை சொல்லிவிட்டு அப்புறம் பெருமாள் சொல்கிறாரு, கருடனை பார்த்து, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோ கருடா, ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இறந்து போனவங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வீட்டு வாசலில் காத்திருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு அவங்க எந்த உலகத்தில் இருந்தாலும் தாங்கள் வாழ்ந்த வீட்டுக்கு போய் சிராத்த உணவு ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு. அதனால் எப்படா அமாவாசை வரும்னு காத்திருந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்களாம். வாசப்படியில் காத்திருப்பாங்களாம். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் காத்திருப்பாங்களாம். அப்போது அந்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே இவங்க சிராத்தம் பண்ணி சடங்குகள் பண்ணி ஏதாவது கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போவாங்களாம். இல்லை, இவங்க யாருமே அமாவாசைக்கு தர்ப்பணம் சிராத்தம் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல, அதாவது உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் காத்திருந்துட்டு சூரிய அஸ்தமனம் ஆகும்போது ஒரு பெரிய சோக பெருமூச்சு விட்டு கொண்டு அந்த வீட்டில் இருக்கிறவர்களை மனதார சபித்து விட்டு அவர்கள் தலைகுனிந்து போகிறார்கள். இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அமாவாசைக்கு மட்டும்தான் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த அனுமதி உண்டு. அதனால் அமாவாசை அன்னைக்கு சிராதம் தர்ப்பணம் முதலிய காரியங்கள் ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இது 10வது சாப்டரில் 51வது ஸ்லோகத்தில் இருக்குது. அமாவாஸ்யா தினே பிராப்தே கிரகத்வாரே சமாஸ்திதாக. ஒவ்வொரு அமாவாசையின் பொழுதும் அந்த வீட்டில் இறந்த முன்னோர்கள் கிரகத்வாரே, வாசப்படியில் தான் இருக்கிறாங்க, உள்ளே நுழைய மாட்டாங்க, அவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை, வாசப்படியில் காத்திருக்கிறார்கள், நீங்கள் ஏதாவது பண்ணணும்ன்றாங்க. அப்போது சில சமயங்களில் வெறும் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இது அப்படின்னு கொடுத்தா கூட அவங்க சந்தோஷமாக எடுத்துக்குவாங்களாம். இல்லை, சமைக்காத காய்கறி, பச்சை காய்கறி இல்லையா, 2 வாழைக்காய் எடுத்து இது அவங்களுக்கு தான் அப்படின்னு மட்டும் சொன்னால் கூட அவங்க எடுத்துக்குவாங்களாம். அதனுடைய நுட்பமான உணவு பகுதியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கு. அது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ வர வர அப்படின்னு சொல்லி சான்றோர்கள் வருத்தப்படுகிறார்கள். அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிராத்தம் செய்யும்போது
நியாயமாக சம்பாதிச்ச பணத்தை வச்சு தான் சிராத்தம் செய்யணுமா. அநியாயமாக சம்பாதிச்ச பணத்தை வச்சு சிராத்தம் பண்ணினா அந்த சிராத்த பலன் அவங்களுக்கு போய் சேராதான். தீய ஆவிகளுக்கு, சண்டாளர்களுக்கு, பேய் பிசாசுகளுக்கு போய் சேருமா அது. இப்போ நான் ஒரு அரசு அதிகாரி, சம்பளம் ஒரு பங்குனா கிம்பளம் 10 மடங்கு வாங்குறேன்னு வச்சுக்குவோம், பணம் எக்கச்சக்கமாக சேர்ந்து போச்சு. அல்லது நான் ஒரு கலப்பட வியாபாரி, உணவில் கண்டதை கலந்து விற்று லாபம் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ மனைவியை கூப்பிட்டு, அடியே மங்கலம், இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு என்னமோ சிராத்தம் பண்ணணும்னு சொன்னீங்க, ஏதோ பணம் இருக்குது, ஒரு பிராமணர் என்ன 100 பிராமணர்களை கூப்பிடு, எல்லோருக்கும் நம்ம சாப்பாடு போட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணால் அந்த சிராத்த பலன் அந்த இறந்து போன ஆத்மாவுக்கு போய் சேராது. அது அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிற பேய் பிசாசு சண்டாளர்கள்லாம் போய் சேர்ந்துருமா. அது நியாயமாக உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் தான் சிராத்தம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாரு. அதனால் நிறையா பணம் திருடினா நிறையா ஆன்மீக காரியங்கள் செய்யலான்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நியாயமில்லாத சம்பாத்தியத்தினாலே செய்யப்படும் ஆன்மீக தான தர்மங்கள் பலிப்பதில்லை, அதனால் ஒரு புண்ணியம் இல்லை. நான் ஊராங்காசை 1,00,000 ரூபாயை திருடி அதில் 25,000த்துக்கு நான் கோயிலுக்கு செஞ்சேன்னா அந்த புண்ணியம் நமக்கு வரப்போகிறதில்லை. அது எவன் காசை திருடணும் அவனுக்கு தான் போய் சேரும் அந்த புண்ணியம். இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அப்புறம் பெருமாள் சொல்கிறார், மனிதன் இறந்த உடனே அவன் அடைகிற சரீரத்துக்கு பேர் வாயுஜ சரீரம் அப்படிங்கிறார். வாயுஜன காற்றுமயமான சரீரம், அது சரீரம்தான். பட் இப்போ எப்படி காற்றை நம்ம கண்ணால் பார்க்க முடியாதோ அது மாதிரி ரொம்ப நுட்பமானது அது. அந்த சரீரம் இறந்த உடனே 10 நாளைக்கு இங்கே புரோகிதர்கள் வச்சு நம்ம பிண்டம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளாக கொடுத்தா ஒவ்வொரு உறுப்பாக அது திருப்தி அடையுது. 10 நாள் நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இறந்த 10 நாள் தான் 10ஆம் நாள் காரியம், 13ஆம் நாள் காரியம்னு சொல்கிறாங்கல்ல. அந்த 10 நாளும் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம அந்த தகுந்த புரோகிதர்கள் வச்சு வைதிக காரியங்கள் பண்ண வேண்டும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, 11வது சாப்டர் ஸ்லோகம் 96ல் இப்படி ஒழுங்காக சாந்தி கிஞ்சின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற போதே என்ன சொல்கிறாருன்னா, மனிதன், நான் சொல்கிறதெல்லாம் சராசரி மனிதனுக்கு, ஒரு மனிதன் பற்றற்றவனாகி ஞானத்திலே நாட்டம் உள்ளவனாகி மோட்சத்திலே ஈர்ப்புடையவனாகி அவன் அந்த மார்க்கத்துக்கு போயிட்டான்னா இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிறார். அதான் 11வது சாப்டரில் 96ஆம் ஸ்லோகத்தில் சொல்கிறார், அதக பரம் ரிணாம் கிருத்தியம் நாஸ்தி கஷ்யபநந்தன, அவனுக்கு இந்த சடங்குகள்லாம் தேவையில்லை, அவன் பற்றற்றவனாகி விடுகிறான், அவன் மோட்சம் போகிறான் அப்படின்னு. இது உங்களுக்கு இப்போது நான் போன பாகத்தில் சொன்னேன், சந்தப்தகன் ஒருத்தன் இருந்தான், அவன் தான் பின்னால் விஸ்வக்சேனராக மாறினது. அந்த சந்தப்தகன் காட்டில் 4 பிரேதங்களை பார்த்தபோது, 4 பிரேதங்களை பார்த்தபோது இந்த சந்தப்தகனுடைய தூய்மையான அருகாமையினாலே அந்த ஆவிகளை நற்கதி அடைஞ்சன அப்படின்னு பார்க்குறோம். அப்போது பெருமாள் அங்கே வந்தார், அந்த பெருமாளுடைய கிருபையினால் அவங்க அடைஞ்சாங்கன்னு. இப்போது அந்த ஆவிகளுக்கு யாரும் சிராதம் பண்ணலை, சடங்கு பண்ணலை, எந்த சடங்கு சம்பிரதாயம் இல்லாமலே அவங்க மோட்சம் போயிட்டாங்க. அப்போ அப்படி ஒரு வழி இருக்குது. பகவத் கிருபை என்ற ஒன்று இருந்தால் அது சுலபமாக ஆத்மா கிடைத்தேற உதவுங்கிற அதை பேரெல்லாம் அங்கங்கே சொல்லிட்டு வர்றார். உங்களுக்கு பாகவதத்தில் அஜாமலன் ஒருத்தன் கதையை படிச்சிருப்பீங்க. அஜாமலன் ஒருத்தன் இருந்தான், அவன் ரொம்ப கெட்டவன். ஆனால் சாகிற போது அவன் மகன் பேர் நாராயணன், அவன் பேரை சொல்லியே நாராயணான்னு சொல்லி செத்தான். சாகிற போது நாராயணன் பேர் சொன்னதுனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு. இப்போது அங்கே இந்த கருட புராண சடங்குகள்லாம் தேவையில்லாமல் போச்சு. பகவத் கிருபை இருக்குமானால் இந்த கஷ்டம் இல்லை. அப்புறம் பாகவதத்தில் கோகர்ணன் கதை, அதில் எல்லா சடங்குகளும் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு நற்கதி கிடைக்கல. கடைசியில் பாகவதம் 7 நாள்
உபன்யாசம் ஏற்பாடு பண்ணி அந்த 7 நாள் உபன்யாசம் கேட்டு அந்த ஆத்மா நிர்கதி அடைந்ததுன்னு பார்க்குறோம். அப்புறம் ராமானுஜருடைய 2வது அவதாரம் மணவாள மாமனிகளுடைய வாழ்க்கையில் ஒரு மரத்தினுடைய நிழலில் தங்கியிருந்தார். கடைசியில் எழுந்திருந்து போகிற போது இந்த மரத்துக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நான் உட்காரத்துக்கு இடம் கொடுத்துச்சே என்று அந்த மரத்தை இந்த மரம் நற்கதி அடையட்டும்னு சொல்லி கையால் தொட்டார். அது உடனே பட்டு போய் அந்த ஆத்மா வைகுண்டம் போனது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு மகான், ஒரு உத்தம வைஷ்ணவனுடைய ஸ்பர்சத்தினாலே அது நடந்து போச்சு. அங்கே எந்த சடங்கும் கிடையாது, அங்கே எந்த விதமான அனுஷ்டானமும் இல்லை. அப்போ அப்படி ஒரு மார்க்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் இதில் இவர் சொல்லுவார், திருமங்கையாழ்வார், அருளோடு பெருநிலம் அழிக்கும், பகவானுடைய நாம சொன்னாலே உங்களுக்கு விமோச்சம் வரும் அப்படின்னு. இதில் ஒரு கதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாரத மகிழ்ச்சி ஒரு தடவை யோசிச்சப்பாரான், நான் என்ன கலியுகம்னு சொல்லிட்டு மகா கொடுமையான ஒரு யுகத்தை பகவான் ஏன் படைத்தான்? எல்லாம் அதர்மம் தான் ஜெயிக்குமா, தர்மமெல்லாம் நிலைக்காதான், இப்படி ஒரு யுகம் தேவையா அப்படின்னு அந்த சந்தேகத்தை போய் வியாசர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னாராம், கலி சாதுஹு அப்படின்னாராம், யுகங்களிலே சிறந்தது கலிதான் அப்படின்னாராம். ஏண்டானா அங்கே நீங்கள் பகவத் நாமாவை சொன்னாலே இந்த கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய சடங்குகளால் வரக்கூடிய பலன்லாம் அதில் வந்துடும் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை உண்டு. அப்போது பெருமாள் சொல்கிறாரு, அடுத்தபடியாக இந்த ஜீவர்கள், உயிர்கள், முட்டையில் பிறக்கிற உயிர்கள் இருக்கின்றன, விதையிலே பிறக்கிற உயிர்கள் இருக்கின்றன, இந்த சதையாக பிறக்கக்கூடிய உயிர்கள் இருக்கின்றன, வியர்வையிலே பிறக்கக்கூடிய உயிர்கள் இருக்கின்றன. முட்டையில் பிறக்கிறதுக்கு அண்டஜம், விதையில் பிறக்கிறதுக்கு உத்பிஜம், இந்த சதையில் பிறக்கிறதுக்கு ஜராயுஜம், அப்புறம் வியர்வையில் பிறக்கிறதுக்கு ஸ்வேதஜம், இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் மொத்தம் எவ்வளோ ஸ்பீஷீஸ்னால் 9 மில்லியன் ஸ்பீஷீஸ் இனம் இருக்கான். நீங்கள் இந்த பாட்டனி ஜுவாலஜியெல்லாம் படிக்கிற போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி, ஃபைலம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனலிடா, ஆர்த்ரோபோடா, நாங்கள் நேச்சுரல் சயின்ஸ் எடுத்து படிக்கிறதுனால பெரும்பாடுபட்டோம். ஃபைலம் கார்டேட்டா, அப்புறம் வெர்டிபிரேட்டா, என்னென்னமோ சொல்லுவாங்க. அனலிடா, ஆர்த்ரோபோடா, செரதாம்போடா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போது இவர் பகவான் பெரும்பாலும் இந்த இடத்துல தான் நம்பர் 1 பாட்டனிஸ்ட், ஜுவாலஜிஸ்ட், பயாலஜிஸ்ட் நிரூபிக்கிறார். மனுஷன் கண்டுபிடிச்ச ஸ்பீஷீஸ்லாம் என்ன ஒரு கணக்கா? அதெல்லாம் ஒரு கணக்கை அப்படின்னு சொல்லி 8 மில்லியனுக்கு மேலே 9 மில்லியன் இனம் இருக்குது அப்படின்னு சொல்லி பகவானுடைய படைப்பில் ஸ்பீஷீஸ் டிவிஷன் சொல்கிறாரு. அவ்வளவு பிறவுகளையும் தாண்டி தான் ஒரு ஜீவாத்மா மனிதனாக பிறக்குது. அரிதறிது மானிடராதல் அரிது. அதில் எதுக்கு 6 அறிவு கொடுத்துருக்கு அவனுக்கு? இந்த பிறவியை பற்றி சிந்தித்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நற்கதி அடையணுங்கிறதுக்காக மனிதன் தனியே பிறக்கிறான், தனியே சாகிறான். ஆனால் அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே அவன் எவ்வளவு உறவுகள், பகைகள், சொத்து, வழக்குகள்னு சம்பாதிச்சு லோல் படுறான். இவன் சாகும்போது இவன் கூட வர்றது, இவன் சம்பாதித்த காசும் இல்லை, இவனுடைய மாமன் மச்சனும் இல்லை, இவனுடைய கணவன் மனைவியும் இல்லை, இவன் பண்ண கர்மா ஒன்று தான் இவன் கூட வரும். அதை மனசில் வச்சுக்கிட்டான்னா இவ்வளவு ஆட்டம் ஆடமாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே பகவான் கருடனுக்கு சொல்கிறார். அப்புறம் 14வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், நீங்கள் தானம் பண்ணுறீங்க, இப்போ காளை தானம் பண்ணுறீங்க அல்லது பசு தானம் பண்ணுறீங்க. இந்த கோதானம் பண்ணும்போது தகுதியான பிராமணர்களுக்கு கொடுக்கணுமா. ஆச்சாரமாக, நியமனிஷ்டையாக, மற்ற தொழிலுக்கு போகாமல் வைதிகத்தை மட்டும் பார்த்து கொண்டு ஒழுங்காக நியாயமாக வாழக்கூடிய பிராமணருக்கு தான் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் தகுதி இல்லாத ஆளுக்கெல்லாம் அந்த தானம் பண்ணால் என்ன ஆகுண்டானா, கொடுத்தவனும் நரகத்துக்கு போவான், வாங்கினவனும் நரகத்துக்கு போவான் அப்படிங்கிறார். கிரகீத ஆரம்பித்த பாதையேத்து, வாங்குறவனும் நரகத்துக்கு போவான், கொடுக்குறவனும் நரகத்துக்கு போவான்,
தனியாளாக இல்லை 21 தலைமுறைக்கு அவங்க நரகத்தில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு பொருளை தானமாக வாங்குகிற போது அவங்க கர்மாவை தான் நம்ம வாங்கிக்கிறோம். இந்த காலத்தில் ஓசிக்கு அலைகிறாங்களே, கேலண்டர் ஓசி, டைரி ஓசி, எதெடுத்தாலும் ஓசியில் கிடைச்சா நல்லது. ஒரு சேலை வாங்கினால் ஒரு சேலை இனாம், இப்படி கிடைக்குதா? அவனால் இப்போ கமர்ஷியலாக அவன் அந்த மாதிரி பிரின்சிபல் இறங்கிட்டான். ஓசி அடிக்கிறதுல மக்களுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்குது. ஆனால் ஒரு பொருளை நீங்கள் ஒருத்தட்ட இலவசமாக வாங்குற போது அவங்க கர்மாவையும் சேர்த்து வாங்குறீங்க. அப்போது அந்த கர்மா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். அதை நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், இறந்த வீட்டில் அழுகை அவசியம்ங்கிறார். டெட் பாடியை போட்டுக்கிட்டு இங்கே ஒரு பக்கம் ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க ஆஹான்னு. அப்போ அந்த ஆத்மா கோபப்பட்டு சாபமாக கொடுக்குமா, அட பாவிகளா, நான் இங்கே செத்து போய் கிடக்கிறேன், உங்களுக்கு இவ்வளோ ஜோக்கு வேண்டியிருக்குதான்னு. அதனால் இறந்த வீட்டிலே அவர்கள் அழுகிறார்களா சோகமாக இருக்கிறார்களா என்று அந்த இறந்த ஆத்மா ஆர்வமாக பார்க்குமா. நம்முடைய பிரிவு அவங்களை வருத்துகிறதா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்க்குமா. அதனால சோகமாக இருக்கணும், முடிந்தால் அழுங்கள், இல்லை சிரிக்காமலாவது இருங்கள் என்று அதை ஒரு பாயிண்டாக சொல்கிறாருங்க பெருமாளை. இந்த கருட புராணத்தில் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? மற்ற புராணத்தில் ரிஷிகள் தான் ரூல்ஸ் சொல்லுவாங்க, ஆனால் இந்த புராணத்தில் பெருமாளே ரூல்ஸ் சொல்கிறாரு. பெருமாளே சொல்கிறாரு. கருடன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, அதனால தான் அது கருட புராணம்னு பேராச்சு. அப்போது அந்த இறந்த உடம்பினுடைய தலையில் வாயிலெல்லாம் தங்க நாணயங்களை வையுங்கள்ங்கிறார். ஏன்னா அந்த இறந்த உடம்புக்கு இன்சார்ஜாக சில சிறு தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த தெய்வங்களுக்கு காணிக்க மாதிரி அது வைக்கிற போது அந்த சரீரம் பாதுகாக்கப்படுகிறது, அந்த பிரேதம் நன்மை அடைகிறதுன்னு. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு சவ ஊர்வலம் போகும்போது காசை அப்படியே வழியில் இறைச்சிட்டே போவாங்க. அதெல்லாம் வந்து அந்த தெய்வங்களுக்கு அந்த காலத்தில் தங்க நாணயங்களை வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த இறந்த ஆத்மாவை யமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த யமபடர்கள், யம கிங்கரர்கள் இருக்கிறாங்களே, லேசான ஆளுங்கள் இல்லை, பயங்கரமான ஆளுங்களாம், முரடர்கள். அந்த பாதை 1 வருஷம் கடக்கணும், எத்தனையோ லட்சம் மைல்னு சொல்கிறாங்க. அந்த 1 வருஷமும் இங்கே பூமியில் இருக்கிறவங்க மாசிக்க பிண்டம் மாதம் ஒன்று கொடுக்கணும். வார்ஷிகம் 1 வருஷம் பூர்த்தியாகிற போது அப்போ வந்து சிராத்தம் பண்ணணும். அப்படி செய்கிற நம்ம தர்ப்பண ஆதிகளாலே அந்த போகிற வழியில் அவனுக்கு நீர் தாகம் தணிகிறது, பசி தணிகிறது. அந்த 1 வருஷ பாதையில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க மாலை போட்டு மரியாதை பண்ணி கூட்டிகிட்டு போகிறதில்ல, அடித்து உதைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏண்டா காசுன்னு வெறி பிடிச்சி அலைஞ்சியே, எங்கடா அந்த காசு, இப்போ காசு உனக்கு ஹெல்ப் பண்ணுதாடா அப்படின்னு சொல்லி உதைக்கிறாங்களாம். அந்த மாதிரி துன்பமான ஒரு வாழ்க்கை அது. அந்த மாதிரி 1 வருஷம் கழித்து தான் அது போய் அங்கே சேருது அப்படின்னு அது சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஆழ்வார் ஒரு பாட்டில் சொல்கிறார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அணியரங்க தம்மானே, அந்த நேரத்தில் என்ன பாடுபடுவனோ நீ தான் என்னை காப்பாற்றணும், இப்போவே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. இந்த ஆழ்வார்களில் கருட புராணத்தை ரெஃபர் பண்ணி பாசுரங்கள் எழுதின ஆழ்வர் திருமங்கை ஆழ்வார். மற்ற ஆழ்வார்களுக்கு கருட புராணம் தெரியாதுன்னு இல்லை, கருட புராணம் இவரை ரொம்ப டச் பண்ணிச்சு. காரணம் என்னென்னா, ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர். பின்னால் தானே ஆழ்வார மாறினார். அதனால அவர் தப்பு தண்டா செய்கிறதில் நமக்கு அண்ணன் அப்படி இருந்தவர் அவர் இந்த கருட புராணத்தை படிச்சுட்டு, ஆஹா என்னென்ன பாவம் பண்ணினவனுக்கு இன்னென்ன மாதிரி தண்டனை போட்டிருக்கு, நம்ம ஒரு பாவம் கூட விடாமல் லிஸ்ட்டு போட்டு செஞ்சுருக்கோமே, அவ்வளவு உதவியும் நமக்கு உண்டு போல் இருக்குது, நரகத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன செக்ஷன் உண்டோ எல்லாத்துலேயும் நம்மளை போட்டு எடுப்பாக போட்டிருக்கே,
என்று அவர் ரொம்ப பயந்து, நரகத்துக்கு பயந்து நான் உன் காலில் வந்து விழுந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆழ்வார் இருக்கார். நீங்கள் வந்து இந்த நரகலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற போது அந்த யமகிங்கர்கள் உதைக்கிறப்ப சொல்லுவாங்க, டே அப்பா எங்கே போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கும்பிபாகத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்களாம். கும்பிபாகம்னுங்கிறது என்ன அப்படின்னா அது பயங்கரமான ஒரு நரகமாக. அந்த நரகத்தில் ஒரு ஆத்மா படக்கூடிய துன்பங்களுக்கு அளவில்லை. அதான் ஒரு புராணத்தில் ஒரு கதை உண்டு. என்னென்னா, ஒரு யாத்திரிகன் பல திவ்ய சேத்திரங்களுக்கு போயிட்டு ஒரு ஊருக்கு வரும்போது பொழுது சாஞ்சிருச்சு. பொழுது சாஞ்சிருச்சுன்னா அன்று இரவு தங்கி தான் போகணும், இருட்டில் நடக்க முடியாது. இப்போ தான் எலக்ட்ரிக் லேம்ப்ஸ் எல்லாம் வந்துச்சு, அப்போ ஏது. அதனால ஒரு குறிப்பிட்ட வீட்டு திண்ணையில் போய் படுத்தான். அந்த காலத்துலலாம் வீடுகள் திண்ணை வச்சு தான் கட்டுவாங்க. ஏன்னா வழிப்போக்கர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமேங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணம் தான். இப்போது ஜனங்கள் அந்த திண்ணையை ட்ரெல்லிஸ் அடித்து டெய்லருக்கு காப்பி கடைக்கு வாடகைக்கு விட்டுட்ருக்காங்க. வழிப்போக்கர்கள் ஓய்வு எடுக்கட்டுங்கிறதுக்காகவே திண்ணை வச்சு வீடு கட்டுவாங்க. ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்தான். படுத்தா இவன் இளைஞன், பார்க்க ஆள் அழகாக இருப்பான், மூக்கு மூலியமாக. உள்ளேருந்து ஒரு நல்ல பொண்ணு, யங் லேடி, அது வந்து பார்த்துச்சு. பார்த்த உடனே இவன் மேலே அவளுக்கு ஒரு மையல், லேசாக வந்து லவ் டயலாக்லாம் எடுத்து விட்டுச்சு. அப்போ இவன் கேட்டான், ஏம்மா உன் கழுத்தில் ஏதோ தாலி தொங்குற மாதிரி இருக்குது, நீ கல்யாணம் பண்ணப்படா அப்படின்னா. ஆமாம். கல்யாணமாகி இருக்கிற போது இன்னொருத்தங்க கூட பழகலாமாம்மா, தப்பு இல்லையா அப்படின்னா. அதுக்கு என்ன பண்ணுறது, மனசு கேட்க மாட்டேங்குதே அப்படின்னா. சரி, உன் கணவன் எங்கே, வெளியூருக்கு போயிருக்காரா? இல்லை, உள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அடி பாவி, வீட்டுக்குள்ளே கணவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிற போது முன்பின் தெரியாத என்கிட்ட வந்து செல்லாபம் பண்ணுறியா அப்படின்னா. அப்போ அவள் சொன்னா, கொஞ்சம் இரு, உனக்கு என் கணவன் தானே இடைஞ்சல்கிற, இந்த வரேன் அப்படின்னு உள்ளே போனான். தூங்கிக்கிட்டு இருக்கிறான்ல, அவன் நெஞ்சில் கத்தி எடுத்து ஓங்கி ஒரு குத்தி அவனை சாவடிச்சு விட்டான். சாவடிச்சுட்டு இங்கே வந்து அவன் செத்து போயிட்டான், இனிமே நம்ம கவலை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னானா. இவன் பார்த்தான், ஏய் அப்பா இப்படியெல்லாம் நடக்குதுரா உலகத்தில்னு. இவனும் அவன் மையில் மயங்கி அன்று அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தார்களாம். ஏறக்குறைய நள்ளிரவு தாண்டின பிறகு அவன் பார்த்தானா, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு. அவன் கிளம்புறப்ப அவள் உடனே, என்ன இப்படி உடனே புறப்பட்டா, எப்படி அடுத்து நம்ம எங்கே சந்திக்கிறது, எப்போ சந்திக்கிறதுன்னு கேட்டானாம். அப்போ அவன் சொன்னானா, இதில் சந்தேகம் என்ன வேண்டியிருக்கு, அடுத்து நம்ம 2 பேரும் கும்பிபாகங்கிற நரகத்தில் சந்திப்போம் அப்படின்ட்டு கிளம்புனான். இப்படி ஒரு புராணம் சொல்லுது. மிக கொடிய பாவங்கள் செய்தவர்கள் மிக கொடிய தண்டனை அனுபவிப்பதற்கு கும்பிபாகம் என்ற நரகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே நரகத்துக்கெல்லாம் டிவிஷன்ஸ் போட்டு அதுக்கு நாமன்கிளேச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ கவுண்டருக்கெல்லாம் பேர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இன்னென்ன பாவம் பண்ணவங்க இன்னென்ன நரகத்துக்கு போகணும்னு அதெல்லாம் டிவிஷனல் மேனேஜர் பார்த்துக்குவாங்க. அப்படி வாடா கும்பி பாகத்துக்கு என்று சொல்லி அடித்து உதைச்சி கொண்டு போகிறாங்கன்னா. இதை பற்றி அவர் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் முதல் பத்தில் 6ஆம் பதிகத்தில் 3, 4, 5 என்ற 3 பாசுரங்களில் சொல்கிறார். 3ஆம் பாசுரம், நமன் தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன், நாதனே வந்து உன் திருவடி அடைந்தேன், நைமிசாரண்யத்துள் எந்தாய். இந்த 10 பாட்டும் அவர் நைமிசாரண்யத்தில் இருக்கிற பெருமாளை குறித்து பாடுறார். நைமிசாரண்யம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, ஒரு நிமிஷம் அந்த அரண்யத்தில் காட்டில் இருந்தால் கூட நமக்கு முக்தி கிடைக்குமா, அதனால் நைமிசாரண்யம்னு அதுக்கு பேர். அங்கே இருக்கிற பெருமாளை நோக்கி பாடுறாரு. இப்போ மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாள் மேலே உள்ள ஈர்ப்புனாலே, இந்த உலகியல் வாழ்க்கை வெறுத்து போனதுனாலே
ஆன்மீகத்திலே ஞானத்திலே உள்ள நாட்டத்தினாலே வந்து சரணடைந்தார்கள். இவர் திருமங்கை மன்னன்ட்ட எந்த விதமான இதுவும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃபஸ்ஸிங்லாம் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறாரு, நரகத்தில் உதைப்பாங்க, எனக்கு பயமாக இருக்குது, இந்த கருட புராணத்தை படித்தேன்னா ஏண்டா படித்தோம்னு ஆகிப்போச்சு, ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்காக உன் காலில் வந்து விழுகிறேன்றார். அவங்க உதை எனக்கு தாங்க முடியாது, அதுக்கு தான் வந்து உன் காலில் விழுகிறேங்கிறார். ஸோ கருட புராணத்துக்கு இந்த ஆழ்வார் கொடுத்த மாதிரி முக்கியத்துவம் யாரும் கொடுக்கல. அவர் சொல்கிறார், நமன் தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி. இந்த யமனுடைய சர்வன்ஸ் இருக்காங்களே, அவனுங்க என்ன அடி அடிக்கிறானுங்க, என்ன குத்துறானுங்கன்னு கருட புராணத்தில் விவரமாக போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தா கை காலெலாம் உதறுதுங்கிறார். இவ்வளவுக்கும் இவர் வந்து ஈட்டியும் கையுமா அலைஞ்சாள். இப்போவும் கூட நீங்கள் 12 ஆழ்வார்களுடைய விக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா கையில் வேலோடு நிற்கிற ஒரே ஆழ்வார் இவர் தான், வயலன்ஸ் ஆழ்வார். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால், குத்துறது கொலை பண்ணுறதெல்லாம் இவருக்கு சர்வசாதாரணம். அந்த மாதிரிப்பட்ட ஆள். சில பேர் வந்து ரொம்ப பியூர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, அவங்க வந்து ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். சில பேருக்கு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுற காட்சியை பார்த்தா மயங்கி விழுந்துருவாங்க. அது அந்த மாதிரி ஆள் இல்லை. எத்தனை பேர் வயிற்றில் கத்தி ஏற்றிருப்பார், எவ்வளோ ரத்தத்தை பார்த்துருப்பார், எவ்வளோ குடல் சரிஞ்சதை பார்த்துருப்பார். எல்லாம் பீபத்ஸ ரசம், பயானக ரசமெல்லாம் போதிய அளவு பார்த்த ஒரு வாழ்க்கையில். அவர் சொல்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆளுகளை நடுங்க வைக்கக்கூடிய அளவு அவங்க அடிக்கிறாங்களாம். நமன் தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன், நாதனே வந்து உன் திருவடி அடைந்தேன், நைமிசாரண்யத்துடைந்தாய் என்றான். அந்த அடி வாங்கிறதுக்கு இந்த உடம்பு தாங்காதியா, அதுக்கு தான் உன் காலில் வந்து விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றுன்றார். அடுத்தாப்புல 4வது பாட்டில் பாருங்கள், நமன் தமர் பற்றி எற்றி வைத்து எரியழுகின்ற செம்பினால் இயன்ற பாவையை பாவி தழுவு என மொழிவதற்கு அஞ்சி நம்பனே வந்து உன் திருவடி அடைந்தேன். இதில் நமன் தமர் பற்றிங்கிற கருட புராணத்தை எவ்வளோ ஒழுங்காக படிச்சிருக்காரு பாருங்க. இந்த யமனுடைய வேலைக்காரர்கள்லாம் பிடிச்சாங்கன்னா ஒரு பிடி, தலைமுடியை பிடிக்கிறாங்களா கழுத்தை பிடிக்கிறாங்களா, அந்த பிடியே பயங்கரமாக இருக்குமா, முரட்டு பிடி பிடிக்குமா, அந்த பிடியிலேயே கத்திடுவாங்க, அவ்வளவு வயலண்ட்டாக இருக்கும். நமன் தமர் பற்றி எற்றி வைத்து ஓங்கி ஒரு உத விடுவான். வாடா என் மச்சான் வாடா, என்ன ஆட்டம் ஆடின அப்படின்னு உத விட்டு எரியெழுகின்ற செம்பினால் இயன்ற பாவையை, ஒரு செம்பினால் ஒரு அழகான ஒரு பெண்ணுடைய பொம்மை செஞ்சுருக்காங்களா. எதுக்குடா அப்படின்னா, அதை முழுக்க நெருப்பில் வச்சு தக 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 தகன்னு பழுக்க காய வச்சு செம்பினால் இயன்ற பாவையை பாவி தழுவு, அதை போய் கட்டிப்பிடிடா அப்படிமா. ஏண்டான்னா பிறன் மனைவியை ஆசைப்பட்டு அவளோடு படுத்து கிடந்தவர்களுக்கு அந்த தண்டனையாம். அப்போ உனக்கு அடுத்தவன் மனைவி கேட்குதா ஏண்டா அப்படின்னு சொல்லி, இந்தா உனக்கு கட்டிப்பிடிக்க பொம்பளை பண்ண, அவ்வளோதானே, பியூட்டிஃபுல் கேர்ள், செம்பில் காப்பரில் செஞ்சுருக்கோம், பியூர் காப்பர், அப்படியே வந்து அப்ளேஸ், நல்லா தக்க 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 நல்லா காய வச்சுருக்கோம், நல்லா ஹாட்டாக இருக்குது, கட்டிப்பிடி போ அப்படின்னு கூட்டுப்பாங்க முதுகில், போ பிடி சொன்ன கேள்றா அப்படின்னு. இப்போது அந்த பக்கம் பார்த்தா அந்த பொம்மையை கட்டி பிடிச்சி வெந்து சாவணும், இந்த பக்கம் பார்த்தா அவங்க சொன்னபடி செய்யலைன்னா கொடுக்குற உதையா அதை விட பயங்கரமாக இருக்குது. அப்போ பெட்வீன் ஃப்ரையிங் பேன் அண்ட் ஃபயருங்கிற மாதிரி இது தேவையா அது தேவையாங்கிற மாதிரி இருக்குமா. அப்போ செம்பினால் என்ற பாவையை பாவி தழுவு என மொழிவதற்கு அஞ்சிங்கிறாரு. அவங்க வார்த்தைகளே பயங்கரமாக இருக்கும், கண்ணு ரெண்டும் அப்படியே கோழி குண்டு மாதிரி உருண்டு இருக்கும், சகப்பாக இருக்கும், போடா அப்படின்பான்.
அந்த தொண்டையே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் கேட்டாலே அண்டம் கலங்கி போகும். அதுக்கு பயந்து நம்பனே வந்து உன் திருவடி அடைந்தேன் அப்படிங்கிற. அதாவது சரணாகதர்களை, உன்னை நம்பி வந்து சரணடைகிறவர்களை தப்பாமல் காப்பாற்றக்கூடிய புனிதனே, நம்பகமானவனே, என்னவனே, என் தலைவனே, இவ்வுலகுக்கு இறைவனே, உன் திருவடி அடைந்தேன்கிற. இந்த கருட புராணம் எதுக்கு சொன்னது அப்படின்னா, இறந்தவர்களுக்கு இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய கடமை தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இவ்வளவு துன்பங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு ஒரு ஒரு மதிப்பு உள்ளதாக நீங்கள் இங்கே பண்ணுற பாவங்கள் அக்கிரமங்கள்லாம். இந்த பாவத்துக்கு அவ்வளவு தண்டனைன்னா அவ்வளவு உங்களுக்கு கவர்ச்சி இருக்கா? இவ்வளவு அடி வாங்கினாலும் வாங்குவோம், இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன? எம்பெருமானுடைய திருவடிகளை சொன்ன ராமானுஜர் அதான் ஒரு அழகாக ஒரு பாதையை திறந்து விட்டார். சரணாகதி மார்க்கம்னு அந்த ஆச்சாரிய பரம்பரையில் வந்தே குரு பரம்பராம்னு காலில் விழுந்தவனுக்கு இந்த கருட புராண இம்சையெல்லாம் கிடையாது. சில பேர் இந்த கருட புராணத்தை படிக்க சொல்லி இந்த சாவு வீட்டில் கொடுக்குறாங்கல்ல, ஒரு 10-20 பக்கம் படிச்சுட்டு அப்பா சாமி இது நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லி அந்த புத்தகத்தை நெருப்பில் போட்டுடுறாங்க, இல்லை கிணத்துல தூக்கி போடுறாங்க, ஆற்றுல தூக்கி போடுறாங்க. அவங்களால டாலரேட் பண்ண முடியல. என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க, புராணம்னா இந்த விஷ்ணு புராணம், ராமாயணம், மகாபாரதங்கிற மாதிரி கதையாக வரும்னு. ஆனால் இந்த கருட புராணம் முழுக்க முழுக்க வயலன்ஸ் புராணம், எல்லாம் அடி உதை தான். ஒரு பயம் உண்டாகி போகுது. அதனால் அதை தூக்கி எறிஞ்சிருவோம், நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு புராணத்தை தூக்கி போடுறதுனால நீங்கள் செய்கிற பாவங்கள்லேருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதை எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க? நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகின்றனங்கிறத நாம் உணர்ந்து திருந்தணுங்கிறதுக்கு தான் அதை கொடுக்குறாங்க. அப்போது எம்பெருமானை நினைப்பதற்கு ஒரு காரணமாகிறது. அதாவது பகவானை பக்திக்காக கும்பிடுறவன் ஒரு குரூப்பு, பயத்துக்காக கும்பிடுறவன் ஒரு குரூப்பு. பக்தியாக கும்பிட நான் ரெடி இல்லை, எனக்கு சினிமா தான் முக்கியம்னு நினைக்கிறவனை பயமுறுத்தியாவது கும்பிட வைக்கணும். டேய் அதை கும்பிடாட்டி இது நடக்கும், இதை பார்த்துக்க நீ அப்படின்னு சொல்லி இந்த கருட புராணத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த கருட புராணத்தை வேறு யாராவது ஒரு ரிஷி சொன்னார் எழுதினாருன்னா கூட நம்ம பயப்பட மாட்டாங்கன்னா பெருமாள் தானே இறங்கிட்டார். சுயமாச்சாரியனாக இறங்கி அவரே பர்சனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். இந்த நரகத்தெல்லாம் நான் தான் ஏற்படுத்தினேன், அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ் எல்லாம் அப்பாயிண்டட் பை மீ, நான் சொல்லி தான் உதைக்கிறான். நரகத்தில் யமன் உதைக்கிறான்னா அவனாக உதைக்கலை, நான் சொல்லி தான் உதைக்கிறான், தெரிஞ்சுக்க. அப்போது நான் சந்திரன் போல் குளிர்ந்தவன் நல்லவர்களுக்கு, ஆனால் சூரியன் போல் வெப்பமானவன் பொசுக்கி விடுவேன் ஜாக்கிரதை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பாவத்தின் விளைவுகளை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கருட புராணத்தை அவன் திருவாய் மொழிந்தான். அதனால எல்லாரும் கருட புராணத்தை ஒரு தடவையாவது படித்தாகணும். அப்போ தான் மனுஷனாக வாழ முடியும். அடுத்த 5வது பாசுரம் பாருங்கள். கடுஞ்சொல்லார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிறைக்கு அஞ்சி நடுங்கி வந்து உன் திருவடி அடைந்தேன் அப்படிங்கிறார். கடுஞ்சொல்லார், இந்த உதைக்கிறவங்க சும்மா உதைக்கிறது இல்லைங்க. ஏண்டா அடுத்தவன் பைக்குள்ளே கை விட்டு பிக் பாக்கெட் அடிச்சியா, உனக்கு அடுத்தவன் காசு கேட்குதா, கையை காட்டு அப்படின்னு புறங்கையிலேயே தடியால் போடுன்னு போடுவாங்க. என்னென்ன பாவம் செய்தானோ அவனை அந்தந்த பாவம் செய்தியா, இனிமேல் செய்வியாடா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அங்கே சாஃப்ட் வேர்ட்ஸுக்கே வேலை கிடையாது, எல்லாமே கடுஞ்சொல் தான். பயங்கரமான கடுஞ்சொற்களாலே ஏசி கடுஞ்சொல்லார் கடியார். இரக்கங்கிறதே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் கூட காப்பி வாங்கி கொடுத்துட்டு தான் அடிப்பான். அங்கே அதுவும் கிடையாது, காப்பியும் கிடையாது, டீயும் கிடையாது.
ஏன்னா அங்கே உடம்பு களைச்சி போகாதபடி ஒரு ஸ்பெஷல் பாடி கொடுக்குறான். அதுக்கு பேர் யாத்தனா சரீரம். கையை வெட்டுனா மறுபடி புது கை முளைக்கும். எதுக்கு? வேலை செய்கிறதுக்கு இல்லை, மறுபடி வெட்டுறதுக்கு. அப்போ ஒவ்வொரு முறை வெட்டும் போதும் அந்த கை வெட்டப்படும் துன்பத்தை அந்த உடல் அனுபவிச்சாகணும். அப்போ அங்கே ஓய்வுக்கு இடமில்லை, ஓட முடியாது, ஒழிய முடியாது. துன்பம் துன்பம் துன்பம். அப்படிப்பட்ட இடம் அது. காலனார் தமரால் படுவதோர் கொடும் இறை கஞ்சி. அது மிருக்கு என்றால் இம்சை, துன்பம். அதான் மிரைன்றான். மிரைன்னா துன்பம். கொடும் மிரை. அவர்கள் கொடுக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான அந்த தண்டனைக்கு அஞ்சி நடுங்கி வந்து உன் திருவடி அடைந்தேன். அதாவது ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வேதாந்தம் படித்து பிரம்மசூத்திரம் படித்து பகவான் திருவடியை அடையிறது அது ஒரு ரூட்டு. அது சான்றோர்கள் ரூட்டு. இது நம்ம போல் ஆளுக ரூட்டு. என்னடான்னா கருட புராணத்தை படித்த உடனே வராத பக்தியெல்லாம் தானாக வந்துடும். தெரியாத சரணாகதியெல்லாம் தானாக தெரியும். எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போனால் இந்த கருட புராணத்தில் சொன்ன உதையெல்லாம் விழுகாது சொல்லுங்கள், அந்த கோயிலுக்கு முதல்ல போகிறதுக்கு வெளியே பார்ப்போம் அப்படின்னு தண்ணி எறியாமல் கை காலெலாம் உதறதில்லை. அந்த மாதிரி ஆகிப்போதில்லை. அதான் சொல்கிறேன், நடுங்கி வந்து உன் திருவடி அடைந்தேன், எனக்கு நரக தண்டனை தாங்க முடியாது என்று வீரமே உருவான திண்மையான உடல் உறுதி பெற்ற திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாருன்னா நாமெல்லாம் எந்த மூலைக்கு? அப்படிப்பட்ட இந்த கருட புராணத்தில் இப்போ தான் நான் லேசாக கொஞ்சம் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இதில் தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் அவங்க ஆவி எங்கே போகும், பாம்பு கடித்து அல்லது சிங்கம் கடித்து செத்து போகிறவங்க அவங்க ஆவி எங்கே போகும், அப்புறம் கார் ஆக்சிடெண்ட்டில் சாகிறவங்க அவங்க ஆவி எங்கே போகும், ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் சாகிறவங்க, கட்டடம் இடிஞ்சு விழுந்து சாகிறவங்க அவங்க ஆவியெல்லாம் எங்கே போகும், அதுக்கெல்லாம் என்ன வகையான சிராத்தம், அதுக்கெல்லாம் என்ன சாட்சி பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் இல்லை. அதாவது சாவில் அல்பமிருத்தியும் அபமிருத்தியும்னு ரெண்டு சொல்லுவாங்க. அல்பமிருத்தியும்னா குறைஞ்ச வயசில் செத்து போகிறது, அபமிருத்தியும்னா துர்மரணம். இப்போ நான் சொன்னதெல்லாம் துர்மரணம் தான். தூக்கு போட்டுட்டு சாகிறது, ஆக்சிடெண்ட்டில் சாகிறது, விஷ ஜந்துக்களால் சாகிறது, கொடூரமான பிராணிகளால் சாகிறது, இதெல்லாம் துர்மரணம். துர்மரணம் அடையிறவங்களுக்குன்னு சொல்லி தனி சாந்தி சொல்லியிருக்கு, அதுக்கு தனி பரிகாரம் சொல்லியிருக்கு. அநேகமாக பல வீடுகளில் இது நடந்திருக்கும். அவங்க தான் ரொம்பவே ஆவியாக அலையிறவங்க. அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், என்ன செஞ்சால் அந்த ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி விவரமெல்லாம் கருட புராணத்தில் வருது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பின்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய பாகங்களிலே சொல்லுகிறேன். முதல்ல இன்றைக்கி சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணம் பண்ணி மனசில் தக்க வச்சுக்கோங்க. இது பயங்கரமான புராணமாக இருந்தாலும் பயனுள்ள புராணம், தேவையான புராணம், தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம். இது புறக்கணிப்பினாலேயே மக்கள் அதை ஒதுக்கி வச்ச புராணம். இது புறக்கணிக்கக்கூடிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் இந்த பயங்கரம் உண்டு, காத்திருக்கு. ஆகவே இதை ஆர்வமாக கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.